முகநூல் தளத்தில் பயணித்து கொண்டிருக்கும் தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு சில விவாதங்களை இந்த முகநூலில் வாயிலாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொளியை பதிவிடுகிறேன். கடந்த கால அரசியல் வரலாறுகளில் கண்ணியமிக்க வார்த்தைகளும் தான் சிந்தித்ததை சரியான முறையில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். மக்களை சிந்திக்கக்கூடிய வகையில் அவர்களின் பேச்சுக்களும் எழுத்துக்களும் இருந்ததை நாம் பலரும் அறிந்ததே. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தொண்டர்கள் மாத்திரமல்லாமல் சில கட்சிகளின் தலைவர்களே அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துவதும், தான் சொல்லுகின்ற கருத்து மக்கள் ரசிக்கிறார்கள் என்பதற்காக தனிமனித ஒழுக்கத்தை தாண்டி அவதூறு வார்த்தைகளை பிறர் மீது எரிந்து கொண்டிருக்கிற இக்கால அரசியல் என்பது பேராபத்தான ஒன்று. ஒரு அரசியல் கட்சியில் பொது தளத்தில் பலதரப்பட்ட மக்கள் பயணிக்கக்கூடிய சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இவற்றைகளில் பயணிக்கக்கூடிய தோழர்கள் கண்ணியமிக்க வார்த்தைகளை முகநூலில் பயன்படுத்த வேண்டும். அப்படி கண்ணியமிக்க வார்த்தைகளில் தான் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற கொள்கையின் கோட்பாடுகளை அவர்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் அதன் மூலம் அவர்கள் வெற்றியடைந்து அந்த ஆட்சி அரியணையில் ஏறுவாயானால் அது வரவேற்கத்தக்கது. பிறர் மீது தனிநபர் தாக்குதலும், பிறர் மீது அருவருக்கத்தக்க விமர்சனங்களும் முன்வைத்துதான் நாங்கள் அரசியல் அதிகாரத்தில் வெல்லுவோம் என்ற நினைத்து கொண்டு தன்னை ஒரு அறிவாளியாகவே நினைத்து கொண்டு மாய பிம்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில அரசியல் அறியாமை தோழர்களுக்கு தான் இந்த பதிவு. பொதுவாக அரசியல் களம் என்பது கண்ணியமானவர்களை தான் களத்தில் நின்று வென்று மக்களின் சேவையாற்ற அந்த களம் உதவி இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அந்த நிலை மாறி அவதூறுகளும் ஆபாசங்களும் தான் நிறைந்திருக்கிறது என்பது வருத்தமான ஒன்று. அது மக்களுக்கும் உதவாது, மக்களின் வாழ்வை மேம்படுத்த மக்களை சிந்திப்பதற்கும் அது தூண்டாது. வெறுமனே கவர்ச்சியாக மட்டுமே அது தோல்வி அடையும் என்பதை இந்த இடத்தில் பதிவிடுகிறேன். சமீப காலமாக ஒரு சில நபர்கள், ஏன் கட்சி தலைவர்களும் கூட ஏதோ அறிவற்றவர்கள், அவர்களுக்கு புரிதல் அல்ல, அவர்கள் மூடர் கூட்டம், அவர்கள் தற்குறி என்று சமீப காலமாக பொதுத்தலங்களிலே எழுதுவதும் பேசுவதும் தொடர்ச்சியாக வாடிக்கையாகவே அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய போக்கு கண்டிக்கக்கூடியது. இது தொடரும் பட்சத்தில் எதிரிகள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அதே ஆயுதத்திலே தமிழக வெற்றி கழக தோழர்களும் பதில் தருவார்கள் என்பதை இந்த முகநூல் வாயிலாக நாம் பதிவிடுகிறோம். இதனால் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் பெரும்பாலானோர் ஒரு ஆகச் சிறந்த வழிகளிலே தான் பயணித்து வருகிறார்கள். ஆங்காங்கே ஒரு சில தோழர்கள் தவறான வழிகளில் செல்வதை மட்டும் சுட்டிக்காட்டி அவர்களின் ஒட்டுமொத்த கட்சியும் தற்குறி கட்சி என்று இவர்கள் பேசுவது, எழுதுவது இவர்களின் அறியாமைதான் அது காட்டுகிறது. இன்று தமிழக வெற்றி கழகத்தில் பல லட்ச இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ஒன்று திரண்டு கூடி இருக்கிறார்கள். அப்படி அந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்களை நாம் தற்குறி என்றால், இதற்கு முன்பாக அந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்களை ஆண்ட கட்சிகள் எப்பேற்பட்ட தற்குறிகளாக இருந்திருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து அதை நீங்கள் பேச வேண்டும், எழுத வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். அப்படி சிந்தித்தோமானால் கண்ணாடி முன் நின்று நீங்கள் காரி உமிழ்ந்து கொள்ளக்கூடிய நிலைதான் ஏற்படும். ஏனென்றால் 10 இளைஞர்கள் இருந்தால்
இந்த நாட்டையே மாற்றி காட்டுவேன் என்று சுவாமி விவேகானந்தார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இன்று பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு எழுச்சியை நோக்கி கூடியிருக்கும் வேளையில் அவர்களை மழுங்கடிக்கக்கூடிய செயலாக, அவர்களின் அறிவை வளையம் போட்டு பூட்டக்கூடிய வகையிலாக தற்குறிகள் 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 என்று விமர்சிப்பது எந்த வகையிலும் ஏற்கக்கூடியது அல்ல. அதை தொடர்ந்து முகநூலில் சில விசமிகள் தன்னை அறிவாளியாகவே பாவித்து கொண்டு தன்னை ஒரு எப்படி சொல்வது என்று சிரிப்பாக தான் வருது, அப்படி எடுத்துக்கொண்டு பதிவிடுவது ஏற்புடையது அல்ல. ஏனென்று பார்த்தோமானால் இதனால் வரையிலும் எங்களை ஆண்டுள்ள கட்சிகள் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக எங்கள் ஆண்டு வந்துள்ளது. அவர்களின் ஆட்சியின் கீழ் பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தற்கொலைகளாக மாற்றி நிறுத்தியிருக்கிறீர்களே, இதில் உங்களுக்கு பங்கு இல்லையா என்று அந்த இளைஞர்கள் இந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி எழுப்பினால் அவர்களின் நிலை என்ன ஆகும் என்பதையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு எழுச்சியை நோக்கி ஒரு புரட்சிகரமான கூட்டங்கள் திரண்டு எழுந்து நின்றால் அவர்களை இவர்கள் தற்குறி என்கின்றோம், அறிவற்றவர்கள் என்றும், மூடர்கள் கூட்டம் என்றும் விமர்சிக்கிறார்கள். அதுவே திமுகவை ஆதரித்து நின்றால் ஆகச் சிறந்த அறிவாளிகளாகவும் கொள்கை கூட்டமாகவும் இங்கு கட்டமைக்கப்படுகிறது. இது மிக ஆபத்தான அரசியல். அந்த அரசியல் தகர்க்கப்பட வேண்டும். அந்த அரசியல் தவிடுபொடியாக்கப்பட வேண்டும். இங்கு களத்தில் ஆகச் சிறந்த உலக அரசியலை தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதை யாருக்கும் எந்த இடத்திலும் நிரூபிக்க வேண்டிய தேவைகள் இல்லை. முகநூலில் தளத்தில், பொது தளத்தில் பயணிக்கக்கூடிய தோழர்கள் கண்ணியமிக்க வார்த்தைகளோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.